ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம என்ன ஒரு பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னா, சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாநிலங்களுக்கான பேருந்து இன்று தான் கடைசி நாள் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கு அதை ஷூட் பண்ணுறதுக்காக நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் போயிருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டு வச்சுட்டாங்க. இன்று தான் கடைசி நாள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நாளையிலிருந்து கிளம்பாக்கத்து பேருந்து நிலையம் தென் மாநிலக்கான பேருந்து அனைத்தும் செல்லும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க போர்டு. ஸோ அந்த போர்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்காங்க. என்னென்ன நடைமுறையிலிருந்து என்னென்ன பேருந்து கிளம்பும் சொல்லிட்டு எஸ்சிடிசி பஸ் போட்டிருக்காங்க. ஸோ முன்பதிவு இல்லாத பேருந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோ காட்டுறேன் இப்போ நாங்களுக்கு. இது என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்காங்க. கோயம்பேடு பேருந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்கு, கம்மியான பஸ் தான் இருக்குது. இப்போதைக்கு கம்மியான பஸ் தான் இருக்குது. இதுதான் கடைசி நாள். நாளைக்கு எதுவும் இருக்காது. ஸோ எல்லாமே கிளம்பாக்கம் பேருந்து ஷிஃப்ட் ஆகுது நாளைக்கு. ஸோ அது வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். கடையை நிறைய வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நானே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கலான்னு போனோம். ஸோ அது கடையை இப்போ க்ளோஸ் பண்ணுறோம், பக்கத்தில் எங்கேயா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ கடையை அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்று தான் கடைசி நாள். அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்ட பஸ் வந்து அங்கே இருக்குது. அதாவது பார்த்தா ஈசிஆர் வழியாக போகிற பேருந்துலாம் இருக்குது. ஈசிஆர் அந்த வேலூர் பஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் என்னென்ன பஸ் இப்போ கிளம்புது பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம், செய்யாறு, வேலூர், ஓசூர், திருப்பதி வழி வந்து திருத்தணி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, குடியாத்தம், ஆற்காடு, பெங்களூரு வழி வந்து ஆரணி, திருவண்ணாமலை வழி காஞ்சிபுரம் செல்லு பேருந்து அனைத்தும் வந்து தற்போது கோயம்பேடுலேருந்து இயக்கப்படுது. ஸோ ஆனால் பூந்தமல்லி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இங்கே இருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த குந்தப்பாக்கம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் வந்து புது பேருந்து வந்து அமைக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கும். கோயம்பேடில் வந்து இந்தமாதிரி பஸ்ஸில் அவங்களுக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஊருக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோயம்பேடுலேருந்து போகலாம். அந்த பேருந்து வர வரைக்கும் அது 1 இயர் ஆகலாம். ஸோ அது கூட அது வரைக்கும் அந்த கோயம்பேடு பேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த தகவலை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து உள்ளே பார்த்துட்ருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் எல்லாமே கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ இன்று தான் கடைசி நாள். அதாவது தென் மாநிலக்கான பேருந்து வந்து இன்று தான் கடைசி நாள். அதாவது டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30லேருந்து 4லேருந்து கிளம்பாக்கம் தான் உங்களுக்கு கிளம்பும். 30/1/2024 முதல் 4லேருந்து கிளம்பாக்கம் தான் பேருந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பேருந்தும் நாளைக்கு அங்கே போயிடும். ஸோ முக்கியம் விழுப்புரம் கூட அங்கே தான். விழுப்புரம் பற்றி திருவண்ணாமலை போகிற பஸ் கூட அந்த பக்கம் தான் இயக்குறாங்க. இது உள்ள அந்த வீடியோ பார்க்குறோம். உள்ள என்னென்ன பஸ் நிற்கிது இப்போதைக்கு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் நம்ம. குறிப்பிட்ட 2-3 பிளாட்ஃபார்ம் வந்து இயங்கும். அதை சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஈசிஆர் வழியாக போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இயங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு பயனுள்ள தகவலோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.